பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆம், கிறிஸ்துவுக்குள் அருமையான ஆத்துமாவே, இதுவரை உன்னையும் உன் சமாதானத்தையும் குலைத்த காரியங்கள், இதுவரை உன்னை நிந்தித்த சூழ்நிலைகள் இனி உன்னை மேற்கொள்ள போவதில்லை. மாறாக சமாதானத்தின் கர்த்தரும் சமாதானத்தின் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் வருகிறார். நீ சமாதானத்தோடே போ என்று உன்னை பார்த்து கூறுகிறார். அப்படி நீ கடந்து செல்லும் பொழுது அங்கே இரண்டு காரியங்கள் நிகழ்கின்றது. ஒன்று வேதனை நீங்குகிறது, மற்றொன்று நாம் சுகமாய் இருக்க அது செய்கிறது. அன்னாளை பார்த்து ஏலி கூறினான், நீ சமாதானத்தோடே போ என்று. அதுவரை மனக்லேசத்தால் சூழ்ந்திருந்த அவளுக்குள் அன்று சமாதானம் பிறந்தது. சமாதானத்தோடே அவள் காணப்பட்டவுடன் அடுத்த உற்பத்தியின் காலத்தில் அதிசயம் நிகழ்ந்தது. அத்தகைய ஆசீர்வாதத்தை நிரப்பக்கூடிய இடத்தில் நமது மனக்லேசங்களும் சமாதான குறைவுகளும் வேதனைகளும் கவலைகளும் நிரப்பிக் கொண்டு இருக்கின்றன. இன்றைக்கும் நமது உள்ளத்தின் பாரங்களை வெறுமையாக்கி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நாம் நெருங்கி நம்மை நிரப்பிக் கொள்வோமாகில் அந்த தெய்வீக சமாதானம் இன்றே நம் உள்ளத்தை ஆட்கொள்வதை நிச்சயம் உணர்வோம். அதன் தொடர்ச்சியாக வேதனை நீங்கும், சுகங்கள் பெருகும். இத்தகைய நிலையை எளிதாய் அடையக்கூடிய காரணமாய் அமைவது நமது விசுவாசமே. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என குறிப்பிட்டு துவங்குகிறார். ஆகவே நாமும் தொடர்ந்து சமாதானத்தின் தேவனண்டை நிலைத்திருப்போம், விசுவாசத்தை உறுதியாக்கிக் கொள்வோம், வேதனைகள் நீங்கி சுகமாயிருப்போம். God bless you abundantly.